துலா 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு சவால்களும் வெற்றிகளும் கலந்த ஒரு வருடமாக அமைகிறது. சுக்கிரன் மற்றும் குருவின் சாதகமான நிலைகள் உங்களின் பொருளாதாரத்தையும் தொழில் வளர்ச்சியையும் பலப்படுத்தினாலும் 5வது வீட்டில் ராகு பகவான் நிலை கொண்டிருப்பதால் முக்கிய முடிவுகள் எடுப்பதிலும் தனிப்பட்ட உறவுகளிலும் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. நிதி மற்றும் தொழில் துறையில் ஏற்றம். துலாம் ராசிக்கு 2026 ஒரு மிகச்சிறந்த நிதி ஆண்டாக இருக்கும். கடின உழைப்புக்கேற்ற லாபத்தை தரக்கூடிய நிலையில் கேது பகவான் இருப்பதால் உங்கள் முதலீடுகள் மற்றும் முயற்சிகள் பலன் தரும். குறிப்பாக ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலம் நிதிக்கான பொற்காலமாக அமைகிறது. இந்த காலத்தில் குரு உச்ச நிலையில் இருந்து செல்வ வீட்டை பார்ப்பதால் கணிசமான தொகையை சேமிக்கவும் நிதி நிலையை வலுப்படுத்தவும் இது உதவுகிறது. தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரை ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்கும். 6வது வீட்டில் சனி பகவான் இருப்பது கடின உழைப்பை கோரினாலும் உங்கள் அர்ப்பணிப்புக்கு மூத்தவர்கள் மத்தியில் பாராட்டு கிடைக்கும். உங்கள் பணிமுறை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக போற்றப்படும். இருப்பினும் ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான காலத்தில் மூத்தவர்களின் ஆலோசனையை பெறுவது மிக முக்கியம். உங்களின் சொந்த விருப்பப்படி வேலை செய்வதை தவிர்த்து அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் வெற்றிகளை எளிதில் அடையலாம். பணி மாற்றம் அல்லது இடமாற்றம் விரும்புபவர்களுக்கும் ஆண்டின் தொடக்கமும் அக்டோபர் 31க்கு பிந்தைய காலமும் உதவியாக இருக்கும். கல்வி, வணிகம் மற்றும் சவால்கள். வியாபாரத்துறைக்கு இந்த ஆண்டு கலவையான முடிவுகளை தரும். ராகுவின் நிலை சில தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கலாம் என்பதால் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். நம்பகரமானவர்களுடன் மட்டுமே இணைந்து பணியாற்ற வேண்டும். குறிப்பாக ஏப்ரல் 2 முதல் மே 11 வரையிலான மற்றும் நவம்பர் 12க்கு பிந்தைய காலப்பகுதியில் எடுக்கப்படும் முடிவுகள் அதிக பலன் தரும். கல்வி ரீதியாக 5வது வீட்டில் உள்ள ராகுவால் மாணவர்கள் கவனம் சிதற வாய்ப்புள்ளது. எனவே விடாமுயற்சியுடன் படிப்பதில் சிரமம் இருக்கலாம். இருப்பினும் 9வது வீட்டில் உள்ள குருவின் பார்வை மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு உதவும். குருவின் நிலை காரணமாக கடினமாக உழைக்கும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது அவசியம். ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறவுகள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சராசரியை விட சிறப்பாக இருக்கும். சனி ஆதரவாக இருந்தாலும் 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் வயிறு மற்றும் மூளை தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முழங்கால் பிரச்சனைகள் உள்ளவர்கள் ஜூன் முதல் அக்டோபர் வரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுக்கிரன் அஸ்தமனம் மற்றும் வக்ர நிலையில் இருக்கும் காலங்களில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. காதல் வாழ்க்கை கலவையாக இருக்கும். 5வது அதிபதி 6இல் இருப்பதும் 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதும் தவறான புரிதல்களையும் உறவில் சிக்கல்களையும் உருவாக்கலாம். ஜூன் 2 வரை குருவின் பார்வை உதவுவதால் இந்த சிக்கல்களை சாமர்த்தியமாக சமாளிக்கலாம். திருமண வாழ்க்கையின் தொடக்கம் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் செய்ய வாய்ப்புகளை உருவாக்குகிறது. சுப நிகழ்வுகளை ராகுவின் தாக்கத்தால் தாமதப்படுத்தாமல் இருப்பது நல்லது. நிலம் மற்றும் சொத்து விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நீதிமன்ற வழக்குகள் முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது. பரிகாரங்கள். சாத்விக் உணவு பழக்கத்தை பின்பற்றுங்கள். கருப்பு நாய்க்கு ரொட்டி ஊட்டி வர ராகுவின் தாக்கம் குறையும். வியாழக்கிழமைகளில் கோவிலில் பாதாம் பருப்புகளை நைவேத்தியம் செய்யுங்கள். ஆரோக்கியம் 70%. கல்வி 65%. தொழில் மற்றும் வியாபாரம் 80%. நிதிநிலை 90%. காதல் மற்றும் திருமணம் 60%. குடும்பம் மற்றும் சொத்து 75%. அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை லக்ஷ்மி, துர்க்கை.